நல்ல சமாரியன் உண்மையான அன்பின் பலம் மனதை கலங்க வைக்கும் கதை. அன்பு மற்றும் கருணையின் உன்னதத்தை விளக்கும் இயேசுவின் நல்ல சமாரியன் கதையை இப்போது காண்போம். ஒருமுறை ஒரு சட்ட வல்லுநர் இயேசுவிடம் வந்து, அடுத்திருப்பவர் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டார். இதற்கு பதிலாக இயேசு ஒரு கதையை கூறினார். ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தான். திடீரென வழியில் வந்த கொள்ளையர்கள் அவனை அடித்து அவனிடமிருந்த அனைத்தையும் பறித்துச் சென்றனர். அவர்கள் அந்த மனிதனை அரை உயிருடன் அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். அவ்வழியே வந்த ஒரு குரு காயப்பட்டு கிடந்த மனிதனை பார்த்தும் உதவி செய்யாமல் விலகிச் சென்றார். அதே போல அங்கு கடந்து வந்த ஒரு ஆலய பணியாளரும் அவனை கண்டும் காணாதது போல் சென்று விட்டார். ஆனால் அவ்வழியே வந்த ஒரு சமாரியன் அந்த மனிதனை கண்டபோது அவன் மீது மிகுந்த மனமிரக்கம் கொண்டான். அவன் அந்த மனிதனிடம் சென்று அவனது காயங்களுக்கு மருந்திட்டு அன்போடு கட்டு போட்டான். பின்பு அவனை தனது கழுதையின் மேல் ஏற்றி அருகில் இருந்த ஒரு சாவடிக்கு கொண்டு சென்று பராமரித்தான். மறுநாள் சாவடி பொறுப்பாளரிடம் பணம் கொடுத்து அவனை தொடர்ந்து கவனித்துக் கொள்ளும்படி வேண்டினான். நன்றி நல்லவரே, நீயும் போய் அப்படியே செய் என்று இயேசு கூறினார். உண்மையான அன்பு செயலில் உள்ளது. சாதி மதம் கடந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வதே உண்மையான மனிதநேயம். நன்றி. கதை தொடர்பான உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஸ்வீட் ஃபீலிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.